வணக்கம் நண்பர்களே. நீங்கள் தினமும் சாப்பிடும் இந்த ஒரு பூ உங்க உடலை முழுமையாக மாற்றிவிடும் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? 80 வயதிலேயும் 25 வயது இளைஞன மாதிரி சக்தி, உடல் சோர்வு இல்லாமல் உள்ளிருந்து புத்துணர்ச்சி கொடுக்கும் ஒரு ரகசியம். இது எந்த மருந்தும் இல்லைங்க, எந்த எக்ஸ்பென்சிவ் சப்ளிமெண்ட்டும் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கும் செம்பருத்தி பூ தாங்க. இதை இங்கிலீஷ்ல ஹைபிஸ்கஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செம்பருத்தி பூனா என்ன? செம்பருத்தி பூங்கிறது ஒரு சாதாரண பூ அல்ல. ஆயுர்வேதம், சித்த மருத்துவத்துல மிகவும் முக்கியமான மூலிகை. இதுல என்ன இருக்கு தெரியுமா? விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது. இவை எல்லாமே சேர்ந்து உங்க உடலை முழுமையாக மாற்றும். உடல் சக்தி ஏன் குறைகிறது? இப்ப பலருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, உடல் சோர்வு. காலையில எழுந்த உடனே களைப்பு, மன உறுதி குறைவு, வயது அதிகமாக தெரிகிறது. ஸோ 20 வயசு கூட 40 வயசு மாதிரி, 30 வயசுலேயே 50 வயசு மாதிரி வயசு அதிகமா தெரிகிறது இப்ப இருக்கிற காலகட்டத்துல. ஸோ இதற்கெல்லாம் காரணம் என்ன? ரத்த ஓட்டம் குறைவு, ஹார்மோன் இம்பேலன்ஸ், உடல்ல நிறைய டாக்ஸின் நச்சுக்கள் சேர்றது. முக்கியமா தலைமுடியில இருந்து கால் பாதம் வரைக்குமே ஒரு இளைஞனை பார்த்தா முடி வேமாவே நரைச்சிருது, இளநரை வந்துருது. இளநரை வந்த உடனே என்ன நினைச்சிரும் எல்லாருமே? 55 வயசு ஆளு அப்படின்னு நம்ம நினைச்சிரும். அதே மாதிரி உடல் சோர்வும் வேமாவே வந்துருது. ஸோ இது எல்லாத்தையும் சரி செய்யும் சக்தி தாங்க செம்பருத்தி பூவில் இருக்குது. செம்பருத்தி பூ உடல் சக்தியை எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துடலாம். செம்பருத்தி ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். இதனால உடல்ல ஆக்சிஜன் சர்க்குலேஷன் அதிகரிக்கும். எனர்ஜி லெவல் உயர்த்துகிறது, சோர்வை குறைக்கிறது. முக்கியமா இது உடல்ல நேச்சுரல் டெஸ்ட்ரோஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்மைக்கான அந்த ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுதான். ஹார்மோன் பேலன்ஸை சரியா வச்சுக்கிறதுக்கும் செம்பருத்தி பூ பயன்படுது. அதனால தான் ஆண்மை அதிகரிக்கும் பூ அப்படின்னு கூட நம்ம சொல்றோம். பெண்களுக்கும் ஹார்மோனை பேலன்ஸ் பண்றதுக்கு செம்பருத்தி பூ பயன்படுது. ஸோ இனிமே நீங்க செம்பருத்தி பூவை உங்க கண்ணில் பட்டாலோ இல்லை உங்க வீட்டில் எளிதாக கிடைத்தாலோ கண்டிப்பாக நீங்க அதை பயன்படுத்துங்க. ஏன்னா இது ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு பூவா இருக்குது. 80 வயதிலையும் இளமை தரக்கூடிய ரகசியம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். செம்பருத்தி பூ ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஏஜிங் மெடிசன். இதனால தோல் சுருக்கம் குறையும், முடி உதிர்வு ரொம்பவே குறைய ஆரம்பிக்கும், முடி கருப்பாக வளர்ச்சி அடையும், முடி அடர்த்தியாகவும் வளரும். ஸோ இதுல கொலாஜன் ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்கிற ப்ராப்பர்ட்டி இந்த செம்பருத்தி பூல இருக்குது. அதனாலதான் நீங்க 25 வயது போல க்ளோயிங்கா இருப்பீங்க. 80 வயசுலயும் இளமையை தரக்கூடியது இந்த செம்பருத்தி பூங்க. இன்னுமே நீங்க மிஸ் பண்ணாதீங்க. இன்னுமே இந்த செம்பருத்தி பூவை பயன்படுத்துங்க. அடுத்து இதயத்தை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு செம்பருத்தி பூ பயன்படுது. செம்பருத்தி பிளட் ப்ரெஷரை குறைக்கும் தன்மை கொண்டது, கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும். இதனால ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப குறையும். ஸோ நிறைய பேருக்கு இப்ப இருக்கிற உணவு பழக்கங்கள்னால மாரடைப்பு வருது. ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு செம்பருத்தி பூ பயன்படுது. அடுத்து மூளை மற்றும் மன உறுதியை வச்சுக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூ பயன்படுது. நீங்கள் கவனித்தீர்களா? மறதி, கவனக்குறைவு, ஸ்ட்ரெஸ் இது எல்லாத்தையும் சரி பண்ணும் தன்மை கொண்டது செம்பருத்தி பூ. செம்பருத்தி பிரெயினுக்கு நல்ல ஒரு பிளட் ஃப்ளோவை கொடுக்கக்கூடியது. இதனால நினைவாற்றல் அதிகரிக்கும், மனத்துக்கு அமைதி கிடைக்கும். இவ்வளவு நன்மையை கொண்ட இந்த செம்பருத்தி பூவை எப்படி சாப்பிடுவது அப்படிங்கிறத பார்த்தலாம். அதில் ஒரு முறை என்னன்னா, செம்பருத்தி பூவில் தேநீர் தயாரித்து குடிக்கிறதா, டீ போட்டு குடிக்கிறது. இதுக்கு நீங்கள் 2 பூ எடுத்துக்கிறங்க, தண்ணீரில் கொதிக்க வச்சு நீங்கள் டெய்லியும் நீங்கள் குடிச்சிருங்க. அடுத்து இன்னொரு முறை என்னென்னா, செம்பருத்தி பூ பவுட்ரு பண்ணி அதை நம்ம பயன்படுத்துறது. செம்பருத்தி பூ பவுடர் உலர்த்தி அந்த பூக்களை ஷேடில் காய வச்சு, அதாவது நிழலில் உலர்த்தி அதை நீங்கள் பவுட்ரு பண்ணி அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் பவுடரை எடுத்து நீங்கள் தண்ணியில் கலந்து குடிக்கிறது. ஸோ இது 2வது முறை. 3வது முறை என்னன்னா, பச்சையாக காலையில் சாப்பிட்றது. ஸோ நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது பழங்காலத்தில் கிராமத்துலலாம் இந்த செம்பருத்தி பூவை பச்சையாகவே காலையில் பறித்து சாப்பிடுவாங்க. ஸோ இது சுகருக்கும் ரொம்ப நல்லது, கெட்ட கொலஸ்ட்ராலையும் குறைக்கும், இதயத்துக்கு சூப்பர்.
அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல மெடிசன் உள்ள பூ தான் செம்பருத்தி பூ. ஸோ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிகமாக சாப்பிடக்கூடாது. கர்ப்பிணிகள் மருத்துவர்கிட்ட கேட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. லோ பிபி இருக்கிறவங்க கவனமா இருக்க வேண்டும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் இது மாதிரி ஹெல்த் சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நினைவில் வச்சுக்கிறங்க, உங்க உடல் தான் உங்கள் உண்மையான செல்வம். ஸோ எப்போவுமே உங்களுக்கு ஒரு உண்மையான செல்வம் இருக்குது அதுனா அப்போ உங்க உடல் மட்டுமே தான்.